பேசாம இருன்னு சொல்றேன்ல. நம்மளுக்கு பேசாம இருங்க. பேசாம இருங்க. இது உங்க ஊர் கிடையாது. இங்க வந்து வெட்டுவேன் குத்துவேன் பேசுனீங்க ஒரு பையன் ஊர் போய் சேர முடியாது. வீணா பிரச்சனை உண்டாக்க வேணாம். இது ஊர் விவகாரம் இல்ல, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. தாலி கட்டின புருஷன் இதோ வந்திருக்கான். பொண்ணை கூட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் அவ சொல்லட்டும். எங்க வீட்டு பொண்ணை பஞ்சாயத்துக்கு கூட்டி வர முடியாது. அப்படி சொல்ல மாப்ள. ஓஹோ, அப்ப பஞ்சாயத்து உன் வீட்டுல வச்சுக்கலாங்கறியா? ஆகிறத பாரியா, முதல்ல போய் பொண்ணை கூட்டா. பொண்டாட்டி வந்தாச்சு. இதை பாருமா, இதயக்கனி உன்னோட தான் வாழ்வேன்னு தீர்மானமா இருக்காப்ல. உனக்கு இஷ்டம்னா சொல்லு, போய் இதயக்கனோட வாழலாம். இல்லைன்னா சொல்லு, உங்க ரெண்டு பேருக்கு எந்த உறவும் இல்லைன்னு இந்த பஞ்சாயத்திலே வெட்டி விட்டுருவோம். என்ன சொல்ற? தாமரை, தாலிய கலெக்டாவே மூஞ்சில இருந்துட்டு வாமா. ஏய், நீ பேசாதப்பா, அந்த பொண்ணு சொல்லட்டும். நான் அவரோட வாழ்றேன். தாமரை, என்னமா சொல்ற? அவன் உங்க அப்பனை கொண்ட கொலகாரமா? அவனோட போய் வாழ போறேங்கிற? ஆனாலுக்கு பேசாதீங்க. பொண்ணாவும் கூட வாழ்றேன்னு சொல்லிச்சுல. நீ கூட்டு போ. ஆத்தாடி, எங்க பொண்ணே சம்மதிச்சாலும் இந்த மாதிரி கொலகார நம்பி எப்படி எங்க பொண்ணு அனுப்ப முடியும்? எதா இருந்தா நியாயமா பேசுங்க. ஏப்பா கனி, உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் வெட்டுக்குத்து இருக்கிறதால பொண்ணை தனியா அனுப்ப பயப்படுறாங்க. என்னப்பா சொல்ற நீ? ஏரியா இன்ஸ்பெக்டர் கூட அனுப்புங்க. என் முண்டாட்டி என் வீட்டில் இருக்க வரையும் என் குடும்பத்துக்காரகனாலேயோ எங்கள் ஊருக்காரகனாலேயோ அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இதுக்கு நான் பொறுப்புங்க. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா வேணா பொண்ணு கூட அவங்க சொந்தக்காரங்க யாரையாவது அனுப்பிச்சி விடுங்க. அட, இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறீங்க? வேணா பொண்ணுக்கு துணையா சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் போய் அந்த ஊரில் இருந்துட்டு வாங்கயா. இப்படியாவது இந்த 2 பகையும் தீர்தானே பாப்பா. பகையெல்லாம் தீராது. இனிமேதான் கொழுந்து விட்டு எறிய போகுது. எப்படி கொழுந்து விட்டு எறியுதுன்னு நம்மளும் தான் பார்த்துருவோம். ரொம்ப நன்றி பஞ்சாயத்து சார். உன்னோட வாழ்றதுக்கு வரேன்னு நினைச்சியா? உன்னை சாகடிக்க தான் வரேன். ஆல் தி பெஸ்ட். அவ உன்னை கொல்லத்தான் வரேங்கிறா, நீ அவளை வீட்டுக்கு கூட்டு போற. ஆல் தி பெஸ்ட்ங்கற. எல்லா பொண்டாட்டிகளுமே புருஷனை கொல்ல தான் ஒரு ஆளுங்க. என்ன என் பொண்டாட்டி ஓப்பனா சொல்லிட்டு வர்ற. சொந்தக்காரங்க 2 பேர் வாங்கன்னா இப்படி ஊர் சனமே வரும். இவங்களுக்கு வடிச்சு குட்டியே நம்ம சொத்து அழிஞ்சிரும் போல இருக்க. போங்க கூட்டு வாங்க. வா தாமரை. இப்ப 61 தான் குறைச்சல். ஏன்னா நீ சரியாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? பொண்ணு பவுனு மாதிரி இருக்கு அத்தை. ஆமா, பவுனு கழுத்துல மாட்டி திரி. உனக்கு சோறு போடுறது தப்பு. 4 தெரு 40 வீடு மொட்டை மாடியில ஏறி நின்று பார்த்தா மொத்த குடும்பத்தை எண்ணிடலாம். இதுக்கு என்ன பில்டப்பு? வணக்கம் தாத்தா. தாத்து, உங்க பேரன்னு பாருங்க. எதுக்கு தாத்தா அடிக்கிறீங்க? இவளை கூட்டு வந்தது தப்பு. எதுக்காகடா அவ ஊர்க்காரெல்லாம் கூட்டு வந்திருக்கிற? எவன் சொன்னா கேக்குறான். அதாவது சர்வதேச லெவல்ல நம்ம கொலகார குடும்பமா. சாரி, நம்ம 2 ஊருக்கு பகை இருக்கா இல்லையா? அதனால அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா அந்த ஊரே திரண்டு வர்றாங்க. பாதுகாப்பு மானங்கட்டவங்க. உள்ள வா. வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க.
ஆத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. தாமரை நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்ல? நம்ம குடும்பத்தை சொன்னா கேக்குறியா? இந்த ஒரு விக்கெட் மட்டும் விழுகாமையே இருக்குது. எங்க போகுது? மிஸ்டர் கௌஷிக், என்னடா வேர் இஸ் மை ரூம்? உனக்கு என்ன ஏசி ரூமா போட்டு வச்சிருப்பாங்க? பின்னாடி 4 எருமை கட்டி கிடக்கு, அதுகளோட போய் படு. நான் ஓ ரூமை கேட்கல, ஏன் ரூமை கேட்டேன். ஏப்பா நமக்கு என்ன படுக்கிறதா முக்கியம்? நம்ம தாமரைக்காகத்தானே வந்திருக்கோம். இந்த வெட்டி பயிலோட நமக்கு என்ன பேச்சு? கமான் பாய்ஸ், போங்கடா போங்கடா, முதத்தரையா நெல்லுச்சோறு சாப்பிடுங்கடா. எருமை மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் இங்கிலீஷ் வேற. பெரிய கருப்பு, உன் வம்சத்துக்கு இப்படி ஒரு கேவலமா? ஈரக்கோழி அத்துட்டானுங்களே. நம்ம கனியை பார்க்க இந்த பொண்ணு அடிக்கடி சந்தைக்கு வருமா? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? என் வீட்டுக்காரர் தான் சொன்னார். நீங்க வேற, உங்க கனி தான் கல்யாண மண்டபத்துக்கு வந்து எங்க தாமரை கிட்ட காதல சொன்னாரு. ஓ, என்னப்பா கனி, குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்க? உன் பொண்டாட்டியை தேடுறியா? எல்லாம் ஒன்றும் சென்ட்டீங்களா? 11 மணிக்கு தான் நேரம் நல்லா இருக்கான், அது வரைக்கும் போய் ரூம்ல இரு. ஐயோ, நான் அப்பத்தாவை தேடிட்டு இருக்கேன். நீங்க வேற. கனி, கல்யாணம் ஆனவன பொண்டாட்டியை தேடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு கிழமைகளை தேடிட்டு இருக்க? சேட்ட காய் நறுக்கிறத விட்டுவிட்டு யார் யார் என்ன பண்றாங்கன்னு நோட் பண்றது. தாமரை, இந்த வீட்டில் இருக்கவங்கள விட இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க தான் அதிகம். இவங்க யாருக்குமே இயற்கை மரணம் கிடையாது, எல்லாருக்கும் அகால மரணம் தான். இந்த வரிசையில் என் ஃபோட்டோவே எங்கே மாட்டலான்னு தானே யோசிக்கிற? தாமரை நில்லு. நம்ம 2 குடும்பத்துக்கும் இடையில சண்டை ஆரம்பிச்சது எப்படி தெரியுமா? இந்த பாட்டனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தது, அதைத்தான் உங்கள் பாட்டனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டு உங்கள் பாட்டன் சாப்பிட்டோன்னே கொட்டைப்பாக்கு கொடுக்க 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு கோவத்தில் பித்தளை செம்பு எடுத்து ஓங்கி பாட்டி மேலே எரிஞ்சார். அது பாட்டி தலையில் பட்டு பொட்டுன்னு போயிடுச்சு. கல்யாணம் பண்ண அன்னைக்கே என் தங்கச்சியை கொண்டு விட்டாங்களேன்னு கோவத்தில் ஏன் பாட்டன் ஓம் பாட்டனை கொண்டு விட்டார். பதிலுக்கு ஓம் பாட்டனோட அண்ணன் ஏன் பாட்டனை கொண்டு விட்டார். அதுக்கு ஏன் தாத்தா ஓம் பாட்டனோட அண்ணனை கொண்டு விட்டார். அதுக்கு அவரோட பையன் ஏன் தாத்தனோட தம்பியை கொண்டார். கேட்குற உனக்கே தலை சுத்துதில்ல? ஒரு கொட்டைப்பாக்கில் ஆரம்பித்த பிரச்சனை 40-50 வருஷமா ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. இப்படி ஒரு கேவலமான ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்ச பிறகுதான் எனக்குள்ள இருந்த பழி வாங்குற எண்ணமே போச்சு. எங்க பாட்டி உங்க வீட்டுக்கு வந்தப்பதான் பகையே ஆரம்பிச்சது. இப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க. இந்த பரம்பரை பகை தீர்றதும் தீராததும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. முக்கியமான பேச்சு பேசும்போது கிளம்பிடுவாளுகளே. போலும் பாய்ஸ், எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குண்ணே. இதே என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ல கடுகு அளவு கூட குறை வச்சான்னு இந்த பங்காளிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அது ஏய் என்னையா? இல்ல தம்பி, நீ அனுபவிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்ட எவனோ ஒருத்தர் அனுபவிக்க போற. அதுக்கு மாங்குன்னு வள்ளியப்ப போட்டுக்கிட்டு இருக்க தம்பி. கிட்டவா? அது நடக்க கூடாதுதான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? அவன் கதையை முடிக்கத்தான் இவ்வளவு ஏற்பாடும். எப்படி? அப்படி கேளு. பால்ல விஷத்தை ஊத்துறோம். பாலை குடிக்கலன்னா விஷத்துல பாலை ஊத்துறோம். இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. காமெடி பண்ணிட்டாலும் பழத்துல விஷ ஊசிய ஏத்துறோம். ஆப்பிள திங்கலன்னா நல்ல டவுட். பலகாரத்துல பாய்சனை அடிக்கிறோம். அவன் பலகாரத்தை தொடலன்னா அதையும் தொடலன்னா எப்படி அவளை தொடிவால கிஸ் அடிப்பான்ல? அடிச்சா அதுக்கு தான் லிப்ஸ்டிக்ல விஷத்தை தடவி இருக்கேன். இதை எடுத்து அப்படியே அவ வாயில வச்சு தேய்ச்சான வச்சுக்க. இப்ப தடவல, இனிமே தடவி வைப்பேன். சரியா? இதை எடுத்து தாமரை அப்படியே உதட்டுல ரவுண்ட் அடிப்பா. அப்புறம் இதே கண்ணி தாமரைய வாரி அணைச்சு பஜக்குன்னு அடிப்பேன். டெத்து கன்ஃபார்ம். ஏன்டா தப்பா முடிவு பண்ற? தாமரை லிப்ஸ்டிக் போட்டான்னா உதட்டு வழியா விச ஏறி அந்த போய் சாயிருக்கு முன்னாடி நம்ம பிள்ளை செத்து போயிரும்டா. ஒரே பொம்பளை பிள்ளைடா. ஆத்தாடி. ஆமா இல்ல? ஆமா இல்லடா? ஆமா.
அப்ப இது வேணாம். வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிறதுல ஓகே. Okay. சரியா? எப்பா 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 ஸ்வீட்டு பால் பழம் பூ அமக்கல படுத்துட்டியா பங்காளி. என்னதா இருந்தாலும் பொண்ணுக்கு தாய் மாமனா தானே. அதான் பங்காளி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கேன். பங்காளி அப்புறம் மறந்துடாம பால் பழம் பலகாரம் எல்லாம் பில்லா சாப்பிட்டுருங்க. சரி சரி பங்காளி.